வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்போது நேற்றைய முன்தினம் நம்மளுடைய சென்னை எழும்பூரில் நம்மளுடைய அதிமுக தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. அதில் பெரும் வகையில் அனைத்து விதமான கட்சி தலைவர்கள் ஆதரவை தெரிவித்திருந்ததை ஒட்டி தற்பொழுது அதிமுகவின் கூட்டணி அங்கமாக வகித்து கொண்டிருந்த தேமுதிக கட்சியும் அங்கு ஆதரவு கொடுத்தது. அதாவது தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளராக விளங்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெரும் விதத்தில் அங்கு ஆதரவை கொடுத்தார்கள் என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மையாக தேமுதிக ஆதரவை கொடுத்தது. அதன் பிறகு நம்மளுடைய என்டிகே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தற்பொழுது பொருளாளர் பார்த்திங்கன்னா ராவணன் அவர்கள் பார்த்திங்கன்னா அங்கு ஆதரவை அதிமுக உண்ணாவிரத போராட்டத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக இரண்டு கட்சிகளும் சிறிய சிறிய இயக்கங்களும் கழகங்களும் கட்சிகளும் பார்த்திங்கன்னா தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவை கொடுத்திருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு ஆதரவை பார்த்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிர்ச்சியாகி இருப்பதாக கூறப்படுகிறது. காரணம் என்னவென்றால் பெரும்பான்மை என்பது தற்பொழுது ஒன்றாக இருக்கும். ஆனால் தற்பொழுது ஆளுங்கட்சியில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதிர்ச்சிக்குள்ளாகும். ஏன்னா பார்த்திங்கன்னா தற்பொழுதே நம்மளுடைய எதிர்கட்சி அதிமுக சட்டப்பேரவையில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை கள்ள சாராயம் கொடுத்து உயிரிழந்தவங்களை பார்த்திங்கன்னா குறித்து பலவிதமான விஷயங்களை தொடர்ந்து பேசி குரல்கள் எழுப்பினார். அப்பொழுதே அங்கிருந்து அவங்களை பார்த்திங்கன்னா வெளியேற்றப்படணும்னு சொல்லி உடனே வெளியேற்றப்பட்டார்கள். நம்மளுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர்கள் எடப்பாடி உட்பட எல்லாருமே வெளியேற்றினார்கள். இதனால் தகுந்த பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கினார் நம்மளுடைய எடப்பாடியார், அதிமுகவின் பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர். இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு போராட்டத்தை சிறப்பாகவும் பொதுமக்களின் கவனத்திற்கும் பெரும் வகையில் மக்களின் ஒரு குரலாக நின்ற ஒரு செயலை பார்த்திங்கன்னா எடப்பாடியார் செய்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவின் பெரும்பான்மையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க செயலை பார்த்திங்கன்னா எடப்பாடியார் செய்து கொண்டிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவின் அடுத்த கட்டமான நோக்கம் என்னவென்றால் இந்த ஒரு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி அதில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய மர்மங்களை, இதில் தொடர்புடையவர்கள், இதில் பார்த்திங்கன்னா சம்பந்தப்பட்டவர்கள் என பலரையும் பார்த்திங்கன்னா முகங்கள் வெளிவர வேண்டும். யார் இதற்கு பார்த்திங்கன்னா பெரிய ஆளாக பின்னாடி வேலை பார்ப்பது யார் என்று பார்த்திங்கன்னா தெரியப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் சிபிசிஐடிக்கு மாற்றி தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே அதிமுகவின் கோரிக்கைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.